அப்போ நான் ஃபஸ்ட்டு இம்பாசிபிள்ன்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். ஃபியர்ன்றது எங்கே வருது? எனக்கு இது நாட் பாசிபிள்ப்பா அப்படி வச்சுக்கலாமா? ஆனால் சம்திங் இஸ் இம்பாசிபிள் ஆர் இட் இஸ் நாட் பாசிபிள் ஒன்லி டில் யூ டூ இட் தான். இம்பாசிபிளும் பாசிபிள் கடவுள் இருந்தானா, இப்போ பாசிபிளும் இம்பாசிபிள் ஆகிடும் கடவுள் இல்லைன்னா. இது புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எங்கே தப்பு பண்ணுறீங்க? நம்மளை பாதுகாக்கிற நாய் அப்படியே அமைதியாக நம்ம முன்னாடி வேலைக்கார மாதிரி உட்காந்துருக்கும். நம்ம பாதுகாக்க வேண்டிய பூனை பிடிக்க மாதிரி வீட்டில் சுற்றின்னு இருக்கும். பிள்ளைங்கள்லாம் பூனை, பெற்றதெல்லாம் நாய். என்ன பண்ணுறது? நல்லா இருக்கும், லைஃப் ஜாலியாக இருக்கும். The only way to reconnect with myself is calling me in prayer every day. For that reason prayer is the highest priority for a Muslim. நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போனவங்க கிட்ட தான் நான் கேட்கணும். இது வரைக்கும் போகாதவங்க கிட்ட போய் நீங்கள் வழி கேட்டிங்கன்னா அவன் கரெக்டான வழியை சொல்லவே மாட்டான். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்போ எனக்கு பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். பிரச்சனை உனக்கு தெரிஞ்சவங்க தானே ஃபோன் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? எது பிரச்சனையோ அதுக்கே ஃபோன் பண்ணுறீங்க. உனக்கு கஷ்டம் வரலன்னு சொல்லலை, கஷ்டம் வரும்போது கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுக்குறவங்க கூப்பிடு. அது யாரு? இறைவன். அப்போ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவருக்கு, நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவருக்கு தானே முன் வந்து அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன். எனக்கு ஜெயிக்கணும் வாழ்க்கையில். என்ன பண்ணணும் கண்ணு? ஜெயிக்கணும். அப்போ எனக்கு நான் ஜெயிக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். when I choose weakness as my choice in action, நான் ஒரு ஆக்ஷன் இறங்கும் போது எனக்கு எது வீக்னஸ் தருமோ இல்லை வீக்னஸ் என் சாய்ஸாக இருந்துச்சுன்னா வின்னிங் இஸ் அவுட் ஆஃப் மை ஆப்ஷன். ஆனால் நான் வீக்னஸையே என் சாய்ஸாக நான் சூஸ் பண்ணுறேன்னா when weakness is my choice, winning is out of my option. ஸோ என்னோட வீக்னஸ் தான் நான் என்னோட ஆக்ஷனில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஆக்ஷனில் வீக்னஸ் இருக்குன்னா வெற்றின்றது வாய்ப்பு இருக்கா இல்லையா? சத்தியமாக கிடையாது. புரிஞ்சுக்கணும். இப்போ இது புரிஞ்சிச்சுன்னா தான் இப்போ நான் பேச போகிறது புரியும். நான் உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்லலை. எப்போல்லாம் பயப்படுறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணது வீக்னஸாக ஸ்ட்ரென்த்தா? இந்த பாயிண்ட் புரிஞ்சிடுச்சா? இப்போது பயந்துட்டு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வீக்னஸை சூஸ் பண்ணிவிட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி. எப்போ நான் தோக்கிறனோ இல்லையோ வீக்னஸை நான் எப்போ தேர்ந்தெடுக்கிறேனோ வின்னிங் என் லைஃப்பில் சாய்ஸே கிடையாது. சக்ஸஸ் எனக்கு அங்கே ரூல்ட் அவுட்டு. இதை நான் சொல்ல தான் வேணாங்க, பயப்படாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. இப்போ இந்த ஃபியரும் டிசைரும் எங்கே வருது? உடம்புல எந்த பார்ட்டில் வருது? கண்டிப்பாக முட்டியான்னு தெரியாது. நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய பேருக்கு பண்ணுறாங்க. கண்டிப்பாக கண்ணான்னு தெரியாது, ஏன்னா கண் ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க, கண் இல்லாதவங்களும் பிறகுறாங்க. கண்டிப்பாக கிட்னியான்னு தெரியாது, கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் ஆசையோடு தான் இருக்கும். அப்போ மனசுன்னு ஒரு பாயிண்ட் வச்சுப்போம், நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை யூஸ் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஆத்மீக சீக்ரெட் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பயமும் இந்த ஆசையும் உனக்கு நடக்கிற போர். நீ ஆசைப்பட்டது உனக்கு நடந்துடும் நம்பும் போது இந்த பயமே வராது. திமிர் வந்துடும், தப்பு இல்லை. திமிர் வந்தாலும் நினச்சது சம்டைம் நடக்காமல் போயிடும். ஏன்னா நீங்கள் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் யூ நினச்சிட்டீங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு இம்பாசிபிள்ன்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். ஃபியர்ன்றது எங்கே வருது? எனக்கு இது நாட் பாசிபிள்ப்பா அப்படி வச்சுக்கலாமா? ஆனால் சம்திங் இஸ் இம்பாசிபிள் ஆர் இட் இஸ் நாட் பாசிபிள் ஒன்லி டில் யூ டூ இட் தான். ரொம்ப சிம்பிள். எவ்வளோ நாள் நீங்கள் அது இம்பாசிபிள் சொல்லுவீங்க? செய்கிற வரைக்கும். செஞ்சவொன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ என்ன ஆகும்? இம்பாசிபிளும் பாசிபிள் கடவுள் இருந்தானா, இப்போ பாசிபிளும் இம்பாசிபிள் ஆகிடும் கடவுள் இல்லைன்னா. இது புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எங்கே தப்பு பண்ணுறீங்க? நல்லா லிசன் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ப்ரெஷர்லாம் எப்போ வருதுன்னா, சார் இதெல்லாம் நான் ஈஸியாக செஞ்சிருவேன் சார். முன்னாடி அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடந்திருக்கு சார். அப்போ எது நீங்கள் பாசிபிள் நினைக்கிறீங்களோ அதுவாக இருந்தாலும் அது கடவுள் துணையோடு இருக்கணுன்ற ஃபஸ்ட்டு புத்தி வந்துடணும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ அடுத்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உங்கள் லைஃப்பில் கிடையவே கிடையாது. எனக்கு அந்த பிரச்சனைலாம் நான் வாழ முடியும். லைஃப்பில் பிரச்சனை இருக்கும், ஆனால் என் லைஃப்பில் அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. துன்பத்திற்கு இடம் கூட இல்லை, நோய்க்கு இடம் கூட. அப்போ இது ரெண்டும் இருக்கு, நான் இடம் கொடுக்கக்கூடாது. இது இப்படி வச்சுப்போம். இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர் இல்லை படுப்பர். அதாவது படுப்பர்னா கண்டிப்பாக அந்த அனுபவம் கொடுத்துருவீங்க நீங்கள். அதாவது படுத்தாதரா நீ என்ன அப்படின்னா யூ ஹவ் கிவன் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைனா துன்பம் கிடையாது. உங்கள் துன்பத்துக்கான காரணத்துக்கு யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் துன்பத்துக்கு காரணம் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் துன்பப்படாமல் இருக்கலாம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இது இப்படி வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா, சார் துன்பம் வரும்போது சார் நீங்கள் துன்பப்படக்கூடாது சார்.
ஈஸியாக பேசிட்டு போயிடுவான். எக்ஸலண்டாக இருக்குல்ல இது. சார் எனக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் சார், என்ன சார் பண்ணலாம், இது இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? உங்களுக்கு துன்பம் வரும்போது நீங்கள் துன்பப்படாமல் இருந்தீங்கன்னா அந்த துன்பத்துக்கு நீங்கள் துன்பத்தை கொடுத்துருவீங்க சார். சூப்பர் சார், சூப்பர், சரியான பாயிண்ட், சரியான. எனக்கு சளி பிடிச்சிச்சு, இது யார் காரணம்? இந்த வைரஸ். இப்போ அந்த வைரஸுக்கு நான் கஷ்டம் கொடுக்க போகிறேன்னா, காலில் முள்ளு குத்திக்கிச்சுமா, இப்போ அந்த முள்ளுக்கு நான் எப்படி இந்த உணர்வை கொடுக்க முடியும்? அப்போ அவங்க சொன்னது துன்பத்துக்கான காரணம் இது கிடையாது. அப்போ அந்த காரணத்தை உணரக்கூடிய ஒருத்தர் இருக்கான். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு போவேன், இப்படி சாதாரணமாக புரிஞ்சுக்கோங்க. நான் வீட்டில் வந்து என்ன பண்ணுறேன், தேங்காய் காய் போடுறேன் மேலே மாடியில். காத்தால எழுந்து பார்த்தா எல்லாம் கொந்தி வச்சுருக்குது எலி. இப்போ என்ன பண்ணலாம்? எலி அடிக்கலாம், ஆனால் மாட்ட மாட்டேந்தே. லாஜிக் புரியுதுங்களா? இப்போ அந்த என்னோட தேங்காய், நான் தேங்காய் மேலே பெரிய பட்டுலாம் கிடையாது, ஏன் தேங்காய் யாருக்கு புரியுது? இல்லை நான் வீட்டில் நெல் மூட்டை ஒன்று வச்சுருக்கேன். ஏஞ்சி பார்த்தா அப்படியே சைடில் மட்டும் அப்படியே மொத்தமாக காலியாக இருக்குது. பார்த்தா சாரத்தூர் நோண்டி நோண்டி கரெக்டாக சாப்பிட்டுருக்காரு. நமக்கு வந்தது எலி தான் தெரிஞ்சிருச்சு. எதை வச்சு? அது பேண்ட கக்கா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஒரு பெருச்சாளி சுற்றின்னு இருக்குப்பா, கரெக்டாக ராத்திரியானா வருதுப்பா. சொல்ல புரியுதுங்களா? இப்போ வந்து நெல் மூட்டையை பார்த்தீங்கன்னா எலி வந்து அப்படி சாப்பிட்டு போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பூனை வளர்க்குறேன் வீட்டில். எனக்கு பிரச்சனை என் நெல் வீணாகக்கூடாது. என் நெல்லுக்கு பிரச்சனை தர்றது யாரு? எலி. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், குடுப்பர்லாம் கிடையாது. புரியுதுங்களா? பூனைக்கு கூட அந்த எலி பயப்பட தவிர்த்து பூனை படத்துக்கு பயப்படாது. ஒரு சாதாரண எலி கூட பூனை படமாக இருந்தால் பயப்பட மாட்டேங்குது. ஆனால் நான் மட்டும் சாமி படமாக இருந்தால் பயப்படுறேன். அட கலக்கிறானுங்களே இவனு. புரியுதுங்களா? ஏய் நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன்னா ஒத்துக்கு போகிறீங்க. நீங்கள் பூனை படத்தை வச்சு அனுப்பிக்கணும். இப்போ நீங்கள் இப்போ எப்படி தெரியுமா ஆகிடும்? அப்படியே எல்லாம் ஞானி மாதிரியே ஏமாற்றுவீங்க. பா சமயம் இல்லை சார் சொன்னது அப்படின்னு. இந்த ஃபேக் வரல மாட்டாது. இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். அப்போ இடும்பை கன்ஃபார்மாக இருக்குது. எலி இருக்குது வீட்டில், தெரிஞ்சிச்சு, நெல் ஒழுங்குனே இருக்கு. அப்போ பூனை படத்துக்கும் அது வாய்ப்பு இல்லை. உண்மையான பூனை குட்டி வளர்க்குறேன் நான். ஆனால் அதையே நான் தான் காப்பாற்றுறேன் பால் கொடுத்து. ஆனால் அந்த பூனை சவுண்டுக்கு எலி வரல 2 நாளாக. காலி வரல. சின்ன பூனையா பெரிய பூனையான்னு கணக்கு கிடையாது, கடவுள் படைச்சிருக்கான். அப்போ அந்த இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார், இடும்பைக்கு இடும்பை படார். அப்போ என் வீட்டில் நெல் எலி தான் நோண்டுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எலிக்கு தொல்லை கொடுக்கணும். அது நான் பூனை வளர்க்குறேன். இப்போ பூனையே பிரச்சனை ஆயிடுச்சு, பாலை திருடி தின்னுது. புரியுதுங்களா? ஐயோ, இது பூனைக்கே இருக்கிற ஒரு பெரிய கேரக்டர். இவ்வளோ பெரிய நாய் சார். ராட் வீலராக இருந்தாலும் அது 1 மேன் டாக், அது அதில் ஒரு மாஸ்டர்ஸ் டாக். அது அமைதியாக அப்படியே உட்காந்துக்கும் சிட்டுனா. நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஓடி வரும். ஆனால் நீங்கள் தினமே பூனைக்கு பால் ஊற்றுங்களேன், வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆட்டின்னு பிடிங்க மாதிரி நடந்து போயினே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அது இழுத்து வைப்பீங்க, திரும்பி அப்படியே வாழை அப்படியே போயினே இருக்கும். யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. அது இந்த நாய்க்கு பிஸ்கெட் போட்டிருப்பீங்க தெருவில், அப்படி வரும். ஆனால் கொடுமை பாருங்கள், நம்மளை பாதுகாக்கிற நாய் அப்படியே அமைதியாக நம்ம முன்னாடி வேலைக்கார மாதிரி உட்காந்துருக்கும். நம்ம பாதுகாக்க வேண்டிய பூனை பிடிங்க மாதிரி வீட்டில் சுற்றின்னு இருக்கும். பிள்ளைங்கள்லாம் பூனை, பெத்ததெல்லாம் நாய். என்ன பண்ணுறது? ஆனால் இந்த பூனை கட்சி வரைக்கும் பூனாவே இருந்துடும். ஆனால் நம்ம பெற்றதும் ஒரு நாள் நாயாக மாறும் போது நம்மளை பற்றி தெரியும். ஐயோ இவ்வளோ ஆட்டியிருக்கோமே. நல்லா இருக்கும், லைஃப் ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ நான் அந்த பூனையை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்? அது கிளாஸ் எடுப்பேனா? இது பாருப்பா, இது சாமிக்கு வச்ச பால், குழந்தைக்கு வச்சுருக்கேன், இந்த குழந்தை நீ பாலை தின்ட்டனா வந்து அது குழந்தை பட்டினி ஆகிடும், மீனை திருடாத சொல்வியா? மேலே எறா காயப்பட்டால் வந்து எடுத்துன்னு போயிடுது, கருவடை காயப்பட்டால் மீன் எடுத்துன்னு போயிடுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கரெக்டாக ஒரு நாய் வளர்க்குறீங்க, ஒன்றும் பண்ணல, ஹவ் ஒரே சவுண்டு, அடி சாரு அப்படியே பின்னாடி போயிட்டு. இப்போது பூனைக்கு எது இடும்பை? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. சும்மா ஒரு திருக்குறளை கேட்டு, சார் நான் கஷ்டம் வரும்போது கஷ்டப்பட மாட்டேன் சார். சார் அவ்வளோலாம் சீனே இல்லை சார். கஷ்டம் வரும்போது நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுக்குறோம் உங்ககிட்ட இல்லைன்னா அந்த கஷ்டம் என்ன பண்ணும்? இருந்துனே தான் இருக்கும். இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர், இடும்பைக்கு இடும்பை படார். இன்ஃபேக்ட் நான் சர்ச்செல்லாம் சிஎம்சிங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வரவெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ப்ரேயர் அழகாக ஒன்று இருக்கும், கால் டு மீ. இது எது யாராவது படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. கால் டு மீ,
அண்ட் ஐ வில் ஆன்சர் யூ. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? யூ டூ வாட் யூ கேன் டூ. நவ் ஐ வில் டூ வாட் யூ கேன் நாட் டூ. கால் டு மீ, ஐ வில் கம் அண்ட் ஆன்சர் யூ. அடுத்து ஒன்று வரும் சூப்பரா. அண்ட் ஐ வில் ஷோ யூ கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ் விச் யூ டு நாட் நோ. அதில் விச் யூ டு நாட் ஹேவ்னு வராது. இது நானும் ஃபெட்ரிக்கு நிறைய நேரம் பேசியிருக்கோம். இதில் பாடுறா, விச் யூ டு நாட் ஹேவ்னு சொல்லலை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதே தான் திருமணத்தில் இருக்குது. அப்படியாப்பா சொல்கிறேன், எனக்கு ஃபாதர் அப்படி சொல்ல பண்ணுவான். முஸ்லீம்ஸ் உட்கார வச்சு பேசுன்னு பண்ணா. ப்ரேயருக்கு ஈஷானே பேர். The only way to reconnect with myself is calling me in prayer every day. For that reason, prayer is the highest priority for a Muslim. யாருக்கெல்லாம் புரியுது? சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவருக்கு, நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவருக்கு தானே முன் வந்து அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன். இது பாருங்களா, அதே தான். கால் டு மீ, ஐ வில் கம் அண்ட் ஆன்சர். நீ கவலைப்படாது. கால் டு மீ, ஐ வில் ஆன்சர் யூ. அவர் வேற யாரும் அனுப்ப மாட்டார். who will answer? கால் டு மீ, you will get the answer. இல்லை கால் டு மீ, ஐ வில் ஆன்சர் யூ அண்ட் ஐ வில் ஷோ யூ கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ் விச் யூ டு நாட் நோ. உனக்கு தெரியாதது, ஆனால் அது இல்லாதது இல்லை. அப்போ நான் என்ன குறித்து வரணும்? கஷ்டம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு உன் கஷ்டமே. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம், நான் என்ன பண்ணுறேன், என் கஷ்டத்துக்கு சொல்யூஷன், இந்த கஷ்டத்துக்கு தீர்வு தெரியாதவங்கிட்ட கேட்டால் அவன் தீர்வு தர முடியுமா? புறத்தே இருக்கும் உலகத்தை நம்பி ஏமாறுவதை விட, புற உலகை நம்பி ஏமாறுவதை விட, அகில உலகத்தை ஆளும் உன் அகத்தே உயிராயிருக்கும் ஈசனிடம் அனைத்தும் கேள். அப்போ காலன்ட்டு அவன் எங்கே இருக்கான்? ஆன்சர் தெரியணும்ல. சொல்கிறது புரியுதமா கண்ணு உனக்கு? சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார். ஓகே, அப்போ அதுக்கு தானே ஹெல்ப் லைனு. சார் வண்டி நின்றுச்சு சார், நடு ரோட்டில் அப்படி நின்றுச்சு, புதுசாக வாங்கணும் சார், ஏதோ புது மாடல் நாங்கள் எலக்ட்ரானிக் கார் வாங்கிட்டோம் சார், நான் அதை நம்பி ஓட்டினதான் திடீர்னு நின்றுச்சு. இப்போ பழைய வண்டியாவது எரிஞ்சு மெக்கானிக் தெரிஞ்ச மாதிரி நீயும் ஃபீல் பண்ணுவேன். சிலர்லாம் பார்க்கணுமே, அந்த பூட்டு மட்டும் தான் திறக்க தெரியும், அதை திறந்துட்டு மெக்கானிக்கோட பயங்கரமாக பார்ப்பான். அவன் கூட உட்காந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவனும் இதை நம்புவான், இதுக்கு எல்லாமே தெரியுன்னு. என்னாச்சு? ரேடியேட்டரில் டேய் அவனுக்கு அந்த பூட்டு மட்டும் தான் சார் ஓப்பன் பண்ண தெரியும். ஐயோ, ஒரு வாட்டி கோண்டோசா காரில் என் ஃப்ரெண்டு ஒரு கொடுமைப்படுத்திட்டான். பின்னாடி போய் பின்னாடி பூட்டு முன்னாடி பேனட்டு, அதுவும் நம்ம ஊரில் பாருங்கள் இன்றைக்கும் டிக்கின்னு தான் சார் சொல்கிறான். அதான் ஒஸ்ட் ஃபெலோ. என்டையர் வேர்ல்டில் டிக்கின்ற வேர்டுக்கு காரோட பூட்டுக்குன்னு எவனுக்குமே தெரியாது, நமக்கு தான் தெரியும். முன்னாடி திறந்தான், ஒன்றும் ஆகலை. டிக்கி திறந்து பார்த்து சொல்கிறேன் மச்சான், டேய் இப்போது இந்த மாதிரி விஷயத்தை பண்ணவன் பற்றி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிரிக்கிறீங்க தானே. உங்கள் லைஃப்பில் கஷ்டம் வந்தோன்னு என்ன பண்ணியிருக்கணும்? அவன் அங்கே அம்மா பேர் நம்பர் எழுதி விட்டு நீ வாங்கின காரில் ஹுண்டையோ இல்லை ஏதோ சில இனிமேல் பிராண்ட் பேர் சொல்ல தேவை, ஓசிலே அவனுக்கு ப்ரொமோஷன் ஆகிடும். ஓகே, மண்டைன்னு வச்சுப்போம். நீங்கள் மண்டைன்னு ஒரு கார் வாங்கிட்டீங்க, மியான்னு ஒரு கார் வாங்கிட்டீங்க, ஓகேங்களா? அந்த மியா காரில் ஏதோ நம்பர் எழுதி விட்டிருக்குது. ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணது. என்ன லைன் அது? ஸ்ட்ரெயிட் லைனா கலக்குறீங்களா? அது பேர் என்ன லைனு? ஹெல்ப் லைன். எப்படி கூப்பிடுவீங்க? என்னம்மா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதானே. இப்போ வருத்தப்படுறீங்க, போச்சு போச்சு போச்சு, இன்னும் ரோட்டில் நின்றுச்சு, என் மானமே போச்சு, ஐயோ என்ன பண்ணனே தெரியலையே, அப்படியே என்ன பண்ணுவீங்க? இது கரெக்டா? இல்லை அவனை மாதிரியே பூட்டு டிக்கியில் பூட்டு பேனட் எல்லாத்தையும் திறக்கிறீங்க, இது கரெக்டா? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா நீ என்ன பண்ணணும்? யாருக்கு கால் பண்ணணும்? உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், கால் பண்ணி கத்துறேன், ஏய் நீ சொன்னதாண்டா வாங்கின அந்த மியா காரை, இன்னும் 50 கிலோமீட்டர் ஓடல, முன்னாடி இருந்து புகையாக வருது, டேய் இப்போ எங்கடா பண்ணுற? நான் ரோட்டில் மாட்டின்னு, இப்போ நான் என்னடா பண்ணணும்? எனக்கு தெரியாது, ஏதாவது சொல்லு. இப்போ அவன் மட்டும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கிளிப்பான், ஃபோனை விடான்வான். புரியுதுங்களா? இல்லை உங்கள் அம்மா அப்பா கால் பண்ணுறீங்க, மியூசிக்லாம் போடுறீங்க, தாயிலும் சிறந்த அம்மா நீதாம்மா எனக்காக உயிரே கொடுப்ப, கார் நின்றுச்சுனாம்மா, ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, எனக்கு தெரியாதுமா, நீ எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பண்ணல, நீ கிளம்பி வாமான்றீங்க. நான் சாதாரணமாக கேட்குறேன், நிற்பான். ஏன்னா படத்தை பார்த்தே வீணாக போன ஒரு சமூகம் இந்த உலகத்தில் உருவாயிடுச்சு. இனிமேல் நீங்கள் அதுக்கு திருத்தலாம் முடியாது. இங்கே முதல்ல எல்லாரும் திருத்தணும். ஏன் நினைக்கிறேன்? எனக்கு நான் நல்லா இருக்கணும். இப்போ நீ சூப்பராக வந்துடலாம். ரீல்ஸுக்கு அவார்டு கொடுப்பான். சார் அவார்டு எதுங்க சார் செஞ்சார்? சார் ரீல்ஸாக விட்டார் சார். வாவ், ரீலுக்கே அவார்டா? ஜாலியாக இருக்கும் லைஃபு.
நீ அப்படியே தள்ளிடு. ஆனால் தம்புடி பைசாக்கு பேராது. எவ்வளோக்கு பேராது? ஃபினான்ஷியல் கோல். டோன்ட் டேக் இட் ரைட். அப்போ ஹெல்ப்லைன் பண்ணி தான் ஆகணும். இடும்பைக்கு இடும்பை, இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்போ குரானும் பைபிளும் வேதமும் மாற்றி அதை சொல்லலை. உனக்கு கஷ்டம் வரலன்னு சொல்லலை. கஷ்டம் வரும்போது கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுக்குறவனும் கூப்பிடு. அது யாரு? இறைவன். உன்னால் முடியாதா? உன்னால் முடியாதா? புற உலகை நம்பி ஏமாறுவதை விட அகில உலகத்தை ஆளும் உன்னுள் உயிரா இருக்கும் ஈசனிடம் அனைத்தும் கேள். ஈசனிடம் அனைத்தும் கேள். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அனைத்தும் கிட்டும். உன்னுள் உயிரா இருக்கும் ஈசனிடம் கேள். யார்கிட்ட கேட்கணும்? நீ அங்க கேளு. இப்போ என்ன சொல்றான்? அதுக்கு அவன் ஆன்சர் அனைத்தும் கிட்டும். நீ கேட்டா மட்டும் போதும். ஆனா கேட்கலாம் கிட்டுமா? கொட்டும். அனைத்தும் கிட்டும். இதுவே ஈசன் செய்த மாறாத சட்டம். இப்போ நான் கிரிட்டிக்ஸ்க்கு வரேன். இந்த கிரிட்டிக்ஸோட ஒரு கேவலமான புத்தி எதுவுமே கிடையாது. நான் கிரிட்டிக்ஸாக இருந்தாலும் எப்போ தெரியுமா கிரிட்டிக்ஸ் பண்ணுவேன்? நான் தரம் கெட்டு போனதான் கிரிட்டிக்ஸ் பண்ணுவேன். நான் எப்போ தெரியுமா ஒருத்தர் கிரிட்டிக்ஸ் பண்ணுவேன்? என்னோட ஒருத்தர் நல்லா இருந்தால் கிரிட்டிக்ஸ் பண்ணுவேன்னு தெரியாது. நான் ஒருத்தரை பார்க்குறேன்னா அவரோட நான் தாழ்ந்துருந்தா தான் கிரிட்டிசைஸே பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு சமமாவோ அவரோட உயர்ந்தோ நான் இருந்தேன்னா நான் அவருக்கு ஒன்று ஃபீட்பேக் கொடுப்பேன், இல்லை கைடன்ஸ் கொடுப்பேன். கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. able to connect what I'm trying to say. அப்போ இன்னொருத்தங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறானாலே நீங்கள் ரொம்ப உயர்ந்தவரான்னு தெரியாது. உங்களை பண்ணுறவங்க உங்களோட தாழ்ந்தவன் தான். நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போனவங்கிட்ட தான் நான் கேட்கணும். இது வரைக்கும் போகாதவங்கிட்ட போய் நீங்கள் வழி கேட்டிங்கன்னா அவன் கரெக்டான வழியை சொல்லவே மாட்டான். அப்போ இப்படி ஒரு அப்ரோச்சு இடும்பைக்கு இடும்பை. அப்போ நான் வாழ்க்கையில் எங்கே போகணும்னு நினச்சாலும் அந்த இடத்துக்கான வழி ஒருத்தனுக்கு தெரியும். அவன் இறைவன். யாருக்கெல்லாம் புரியும்? அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையோட பவர்ஃபுல்லான ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அப்போ எனக்கு பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். பிரச்சனை உனக்கு தெரிஞ்சவங்க தானே ஃபோன் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க? எது பிரச்சனையோ அதுக்கே ஃபோன் பண்ணுறீங்க. டக்குன்னு கூப்பிடு. ஜீசஸ் சொன்னதே செய்வோம். எனக்கு தெரிஞ்ச ஆத்மீகின்ற ஒரு ட்ரூ இந்து மட்டும் கிடையாது, ட்ரூ கிறிஸ்டினும். ஏன்னா கிறிஸ்டினாவது கால் பண்ணுவான்னு தெரியாது, ஏன்னா ஃபோன் நம்பர் கிடையாது. ஆனால் நமக்கு தான் ஃபோன் நம்பர் தெரியுமே. நற்பவினா உடனே அப்படி ஆன்சர் எடுத்து பேசுகிறாரு. இனி நாடி உள்ளவரை நன்மைகள் மட்டும் ஒன்று நாடி வரும். அவள் தான் மூண்டுச்சு. ஒரு வாட்டி கூப்பிடுங்க. கால் டு மீ. அவ்வளோதான். கால் டு மீ, கால் டு மீ, ஐ வில் ஆன்சர் யூ. இனி நாடி உள்ளவரை நன்மைகள் மட்டுமே உன்னை நாடி வரும். மங்களம், நித்திய சுப மங்களம்.